ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும்? சார்ந்து கொள்ளணும். ஏன்னா கொஞ்சம் கெட்ட மாவு என்ன செய்யும்? மற்றதையும் புளிப்பாக்கும். ஆனா ஆண்டவர் பிள்ளைகளை தவிர குடிகாரன், குலகாரன், கொள்ளக்காரன், மோசமானவன் இவங்க கூட நீங்க பழகிட்டு இருந்தீங்கன்னா, பன்றி கூட நீங்க சுத்தினா என்ன ஆகும்? பன்றி அடிக்கடி சாக்கடையில தான் போகுங்க. கெட்ட மனுஷனோடு நம்ம சுத்தும் போது கெட்டதுதான் நம்ம வாழ்க்கை நடக்கும். அதான் சொல்லுவாங்களே, 10 பன்னி வரும், ஆனா சிங்கம் சிங்கிளா தான் இருக்கும். சிங்கமான 2 நண்பர்கள் கூட இருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கூட அநேக நட்புகள் வரும்போது அவங்க பேச்சுகள் நம்மளை தூக்கி விடும். நம்ம சோர்ந்து போயிருந்தாலும் ஒரு நல்ல நண்பன் பக்கத்துல இருந்துட்டு ஃப்ரீயா பேசுவாங்க. அதுல ஒரு தூக்கி விடுற மாதிரி ஒரு இருக்கு. ஒரு ஃபெய்த், விசுவாசமான வார்த்தையை நம்ம செத்து போய் இருக்கிற சூழ்நிலையும் அப்படியே நம்மளை உயிர்ப்பிக்கும். அதுக்குதான் நல்ல நட்பு தேவை. அது ஒரு நண்பனா இருந்தாலும் அந்த நண்பன் சிங்கத்தை போல இருக்கணும். யூதராசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம எந்த சூழ்நிலும் வெட்கப்படவே மாட்டோம். நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவனும் நம்மள மாதிரி தான் இருப்பான். ஏன்னா நம்மள மாதிரி காந்திஜி கூட சொன்னாங்க, உன் நண்பன் எப்படியோ அதே போலதான் நீ உன் நண்பனை